ஜெய் வாராகி, என்னுடைய அன்பு தங்கமே, என்னுடைய அழகான பிள்ளையே, வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியாமல் நீ தடுமாறி நின்று கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய வார்த்தையை மட்டுமே சொல்வாய். அதாவது என்னுடைய பெயரை வாராகி என்று. அதுவே உனக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்தது போல இருக்கும். அதை எனக்கு நீயே சொல்லியிருக்கிறாய். எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா வாராகியம்மா உங்களுடைய பெயரே! அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தையானது, உங்களுடைய பெயரானது மிக மிக பெரிய பலமாக இருக்கிறது. எனக்கு உங்களுடைய வாழ்க்கை, அதாவது நீங்கள் எப்படி இருந்தீர்கள், என்னென்ன செய்தீர்கள் என்று நான் நான் உங்களுடைய கதையை தேடி தேடி படிக்க ஆரம்பிக்கிறேன் என்று என்னிடம் வந்து ஒரு நண்பனை போல நீ உட்கார்ந்து பேசும் பொழுது நான் நினைப்பேன், இந்த பிள்ளை எவ்வளவு அழகான பிள்ளை, எவ்வளவு அன்பாக நம்மிடம் பேசுகிறது. மற்றவரிடம் இப்படித்தானே பேசுகிறது. ஆனால் இந்த பிள்ளையை யாரும் மதிப்பதும் கிடையாது. யாரும் இந்த பிள்ளையிடம் எந்த ஒரு பணமும் பதவியும் இல்லை என்பதற்காக இந்த பெண்ணை யாரும் சேர்த்துக்கொள்வதே கிடையாது. இந்த பிள்ளைக்கு நம் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்து நான் ஓடோடி வந்தேன். என்னுடைய தங்கமே, நான் சொல்லும் இந்த மந்திரத்தை மட்டும் இரவு நீ சொல்லிவிட்டு தூங்கினாய். இல்லை, உன்னுடைய மனதில் பதட்டமாக இருக்கும் பொழுது, படபடப்பாக இருக்கும் பொழுது நீ சொல்லிவிட்டு தூங்கினாயானால் நிச்சயமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றங்களானது கிடைக்கும். நான் சொல்லும் வார்த்தையை மட்டும் நீ சொன்னால் போதும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கும் கஷ்டங்களானது ஓடோடி போய் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்துவிடும். இந்த வாராகியை நீ யாரென்று நினைத்தாய்? இந்த வாராகிக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாது என்று நினைத்தாயா? இந்த வாராகிக்கு தெரியாதது என்பது எதுவுமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கண் கலங்கினால் கூட இந்த வாராகிக்கு தெரியும். நீ நல்லது செய்தாலும் இந்த வாராகிக்கு தெரியும். கெட்டது செய்தாலும் இந்த வாராகிக்கு தெரியும். ஏன், நீ ஏதாவது கெட்டதாக யோசித்தாலும் தெரியும், நல்லதாக யோசித்தாலும் தெரியும். அதனால் நீ என்னிடம் இருந்து எதையும் மறைக்க முடியாது. நான் சொல்லும் விஷயங்களை, அதாவது நான் சொல்லும் மந்திரத்தை நீ சொன்னாயானால் என்னென்னலாம் நடக்கும் என்பதையும் சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் எப்படி அந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்பதையும் நான் சொல்கிறேன். முழுமையாக கேள். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்க நான் ஒரு மந்திரத்தை சொல்கிறேன். இன்று இரவு தூங்குவதற்கு முன்பு அந்த மந்திரத்தை 3 முறை மனதுக்குள் சொல்லிவிட்டு தூங்கு. நல்லதுதான் நடக்கும். ஓம் ஷாமலாயை வித்மகே ஹல ஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரஜோதயாத். 2வது முறையும் சொல்கிறேன், கேளுங்கள். ஓம் ஷாமலாயை வித்மகே ஹல ஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இதை நீங்கள் தினமும் இரவு சொன்னாலே போதும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்று சொன்னீர்களானால் நாளை ஒரு மாற்றம் கிடைக்கும். இதுவே தொடர்ந்து சொன்னீர்களானால் என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கும் என்று நான் சொல்லட்டா? வழக்குகள் இருந்தால் அது சாதகமாகும். எதிரிகள் அழிந்து போவார்கள். எதிரிகளின் பலம் குறையும். வெற்றி உன்னை தேடி வரும். கல்வி, தனம் வசியமாகும். தொழில், வியாபார விருத்தி நீ அடைந்து செழிக்கும். கண் திஷ்டி, செய்வினை கோளாறுகள் அகலும். பயம் தெளிந்து மனதில் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை அதிகமாகும். இதை நீ சொன்னாயானால் இத்தனை பலன்கள் உனக்கு கிடைக்கும். அதனால் நிச்சயமாக எதையும் மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இரவு தூங்குவதற்கு முன்பு 3 முறை மட்டும் சொல்லிவிட்டு தூங்கு. நிறைய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். என்னுடைய தங்கமான பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எனக்கு தெரியாமலேயா இருக்கிறது? எல்லாமே எனக்கு தெரியும். நீயாக எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். காலம் முழுவதும் உனக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயமெல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடத்தி உன்னை கரை சேர்க்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால்
எதையும் போட்டு நீ குழப்பிக் கொள்ளாமல் சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் நீ பார். உனக்கு தேவையானது உன் வாழ்க்கையில் எதை நீ கேட்டாலும் நிச்சயமாகவே அது உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே செழிக்க ஆரம்பித்துவிடும். இதற்கு முன்பெல்லாம் நீ ஏதேதோ விஷயங்களை எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தாய். ஆனால் இதற்கு பிறகு எந்த ஒரு விஷயத்தையும் நீ போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நீயாகவே இரு. காலம் முழுவதும் உனக்கு துணை நானாகவே இருந்து உனக்கு வழிகாட்டுவேன். பேரும் புகழும் பெற்று என்னுடைய பிள்ளையான நீ நிச்சயமாக பலருக்கு உதவி செய்யும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக வசதிகளுடன் வாழ ஆரம்பிப்பாய். புரிகிறதா? நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அடைந்து விடலாம். எதையும் கண்டு இனி நீ பயப்படக்கூடாது. இரவு ஆகிவிட்டது என்றால் நிம்மதியாக உறங்கி காலை நிம்மதியாக எழுந்து வேலைக்கு போய் வேலை பார்த்துவிட்டு வீடு திரும்ப வேண்டும். எதையும் நடுவே நினைக்காதீர்கள். நான் இருக்கிறேன் என்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். உன்னுடைய வேலையில் யாராவது தொந்தரவு கொடுத்தாலும் சரிதான். எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் யாராவது நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் சரிதான். நிச்சயமாக அனைவரையும் நான் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றி அவரவர்களுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டுமோ, என்னென்ன பாடங்களை புகட்ட வேண்டுமோ எல்லா விஷயத்தையும் பாடங்களையும் புகட்டி உனக்கு நல்லதை நான் செய்வேன். இன்று வாக்கு கொடுப்பதோடு நான் விட்டு விட மாட்டேன். நீ என் மீது நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ செய்தாயானால் நிச்சயமாக அனைத்து பலன்களையும் உன் வாழ்க்கையில் நீ அடைவது உறுதி. கண்மணியே, உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ பயப்படவே வேண்டாம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எதிர்காலத்தை நினைத்தும் நீ பயப்படவே வேண்டாம். உன்னுடைய குடும்பத்தை காப்பதும் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களையும் காப்பதும் வழி நடத்துவதும் இந்த அம்மாவுடைய கையில் இருக்கிறது. இந்த அம்மாவுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல வழிகளையும் நல்ல விஷயங்களையும் செய்து உன்னை வாழ வைப்பேன். பொறுத்திருந்து என்னிடமிருந்து அனைத்தையும் நீங்கள் பெற்றீர்கள். ஆனால் நிச்சயமாக நீங்கள் பெறும் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நல்லதாக மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் நிலையானதாக மட்டும்தான் கிடைக்கும். இனிமேல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து தேவையில்லாமல் புலம்ப வேண்டிய அவசியம் வராது. தைரியமாக இருங்கள். என்னாலும் எப்பொழுதும் இந்த வாராகியானவள் துணையாக இருந்து அருள் புரிவேன். ஜெய் வாராகி.